அஜித் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. இனிமே வந்து படத்துல நடிக்க மாட்டார். ஃபுல்லா ரேஸ் தான். இனிமே வந்து அஜித்தை பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய சோசியல் மீடியால வந்து இது போன்ற விஷயங்கள், தகவல்கள் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்தது. ஆனாலும் வந்து ஒரு நடிகராகவும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாவும் லைம் லைட்லயே இருந்துட்டு இருக்காரு அஜித். அதுவும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எடுத்தார்னா, அதுல சக்சஸ் பார்க்காம இருந்ததே இல்ல. அது மாதிரி தான் அதனுடைய லைஃப்ல ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எவ்வளவோ ஸ்ட்ரகிள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி பல போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்ல இன்னைக்கு ஏகே அப்படின்னு ரசிகர்கள் அழைக்கப்படக்கூடிய, முன்பு தலைன்னு அழைச்சிட்டு இருந்தாங்க, அவரே வேண்டாம்னு சொன்னதுக்கு நம்ம ஏகே இல்லை அஜித்குமார் அது மாதிரி தான் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல கலெக்ஷன் வைஸ் ரஜினி விஜய்க்கு அப்புறம் ஒரு 3வது இடத்துல கலெக்ஷன் வைஸ்ல வந்து வசூல் மன்னனா இருக்காரு. அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி. அப்புறம் அதுக்கு அவரு தகுதியா தன்னை வந்து மாத்திக்கிட்டு வேலை பண்ற விஷயம். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்திலயும் அவரை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த நடிப்புக்கு உள்ள வந்து எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம ஒவ்வொரு படத்துக்கா தானே சான்ஸ் தேடி அலைஞ்சு ஆடிஷனுக்கு போய் ஒவ்வொரு கேரக்டரா பார்த்து நடிச்சு இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாருன்னா அதற்கு அவருடைய உழைப்பு மட்டும்தான் காரணம். அது மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எதுல போனாலும் அதுல சைன் ஆவாரு. முதல்ல வந்து இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு படியா மேல போகணும்னு நினைச்சாரு. ஆரம்பத்திலேருந்து அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல, அதுவும் எஸ்பெஷலி வந்து பைக் அண்ட் கார் ரேஸ்ல அவ்வளவு இஷ்டம். ஸோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்ப பைக் ரேஸ்லையும் போவார், கார் ரேஸும் போவார். அதில் நிறைய அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி நிறையா இன்ஜூர்டு ஆகி எக்கச்சக்கமாக வந்து ஆப்ரேஷன் இது வரைக்கும் ஒரு 10லேருந்து 11 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. உடம்பு பூரா பிளேட்டு தான் வருது. அது மாதிரி அவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிளையும் தாண்டி எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதை தான் இன்னைக்கு வந்து நிறைவேற்றி ஒரு 6 மாதம் ஃபுல்லாக பிரேக் எடுத்து தன்னை முழுவதுமா தயார் பண்ணி பிசிக்கலி மென்டலி தன்னை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இந்த வேர்ல்டு டூர் ஆரம்பிச்சாரு. அந்த வேர்ல்டு டூர் ஆரம்பிச்ச அத்தனை இடத்துலையுமே செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஒரு சில இடத்துல அவர் இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு நிறைய வாங்கியிருக்காரு. ஸோ அதாவது விருதுகளையும் வெற்றி கோப்பைகளையும் குவிச்சுட்டு தான் இங்க இந்தியாவுக்கு திரும்பி இருக்காரு. அப்பேற்பட்ட அஜித்குமார் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சுடுதல் அது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பேஷனான ஒரு விஷயம். அதையும் கற்றுக்கிட்டார். பர்ஃபெக்ஷனாக போய் கற்றுக்கிட்டது மட்டுமல்லாமல் ரைஃபிள் கிளப்ல மெம்பர் ஆகி நேஷனல் லெவலில் நடக்கிற அந்த ரைஃபிள் டோர்னமெண்ட்ல கலந்து கொண்டு அதுலேயும் கோல்டு மெடல் அடிச்சார். அதுக்கப்புறம் இந்த குட்டி விமானம் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரான் அதை வந்து ட்ரோன் ஓட்டுறதையும் கற்றுக்கிட்டு அதுலேயும் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிருந்தது மட்டுமல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் லெக்சரராகவும் மாறினார். ஸோ இது எல்லாமே வந்து அது மேலே இருக்கிற இன்வால்மெண்ட் அதை வந்து ரொம்ப விரும்புறது மட்டுமல்ல, அதற்கான உழைக்கிறதும் ஜாஸ்தி இருக்கும் அஜித் கிட்ட. அதனாலதான் அவருக்கு அந்த சக்சஸ் தேடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுவும் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு நேரம் ஒதுக்குறாருன்னா அதையும் வந்து ஒரு இது வரைக்கும் ஒதுக்கி வச்சதே இல்லை. குடும்பத்தை தாண்டி வேறு எதுவுமே பண்ணதில்லை. திருமணத்துக்கு அப்புறம் அவர் போல வந்து மனைவி குழந்தைகள் நேசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனான மனிதர் பர்சனல் லைஃப்லையும். ஸோ மனைவி ஷாலினியை வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்காகவே எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றவர். அவங்களும் அஜித்துக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றாங்க. அதே மாதிரி அஜித்தோட பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் அவ்வளவு ஒரு பாண்டிங்கான ரொம்ப லவபிள் ஃபேமிலி. ஸோ இந்த குடும்பம் வந்து இப்போ அஜித் தன்னுடைய எல்லா ரேஸை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வேர்ல்டு டூரை திருப்பி ஒரு 6 மாதம் பிரேக் ஆகுங்க. எகைன் வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் தான் ரேஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அதற்காக அதில் கிடைப்பட்ட இந்த ஒரு 4-5 மாதத்துல வந்து தன்னுடைய அடுத்த படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு இந்தியா திரும்பினாரு. இந்தியா திரும்பின உடனே முதல் வேலையா இவ்வளவு வெற்றியை தேடி தந்த எல்லாரும் நம்ம குலதெய்வம் இந்த குலசாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு போய் ஒரு பூஜை போடணும் அப்படிங்கிறதுனால அஜித் வந்து நேற்று முன்தினம் கிளம்பி கேரளா போயிருந்தாரு. பாலக்காடு அருகே உள்ள பெருவென்பா அப்படிங்கிற கிராமத்துல ஊட்டு பகவதி அம்மன் அப்படிங்கிற ஒரு பெரிய அம்மன் கோவில் இருக்கு. அதுதான் அஜித்தினுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வழிபடுறதுக்காக மனைவி ஷாலினி மகனோட போயிருந்தாரு. நேற்று காலம்பரை அந்த சுவாமி தரிசனம்லாம் பண்ணிக்கிட்டு அந்த கேரள பாரம்பரிய முறைப்படி பட்டு வேஷ்டி கட்டி மேல பட்டு அங்கவஸ்திரம் மட்டும் போட்டுக்கிட்டு சுவாமி ஃபுல்லா தரிசனம் பண்ணாரு. வெளியில வந்து அந்த ட்ரெஸ்லே போட்டோ எடுத்து தன்னுடைய சமூக வலைதளத்துல ஷாலினி அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து அஜித்தை பார்த்து நிறைய கேரள ரசிகர்கள் அவங்க கூட போட்டோ எடுத்துட்டாங்க. எல்லாரோடையும் பொறுமையா
போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சொன்ன வாழ்த்துக்கள்லாம் ஏத்துக்கிட்டார் அஜித். அப்பதான் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அவருடைய வலது மார்பில் வந்து ஒரு அம்மனோட படத்தை வந்து டாட்டுவா போட்டிருந்தார். அது வந்து அவருடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய ஊட்டு பகவதி அம்மன் தான். அந்த அம்மனுடைய உருவத்தை வந்து தன்னுடைய வலது மார்பில் பச்சை குத்தி இருந்திருக்காரு. அது வந்து ரொம்ப நிறைய பேரை கவர்ற மாதிரி இருந்தது. நேற்று மாலை அந்த படம் போஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அஜித்தோடைய ஆக்கிரமிப்புன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்காரு. அவருடைய போட்டோஸ் அவ்வளோ பேர் ஷேர் பண்றாங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப ஹம்பிளா ஒரு டிவைனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ரிப்ளே கமெண்ட் போட்டுட்டு வராங்க. ஸோ குடும்பத்திற்காகவும் அது மாதிரி இந்த பூஜை விஷயமாகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடியவர் தான் அஜித். ஏன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த நவராத்திரி சமயத்துல அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஷாலினியுடைய ஸ்நேகிதி ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தாங்க ஷாலினியை. ஸோ அங்கே வந்து ஷாலினி அஜித்தும் போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்க கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தாம்பூலமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கின 2 பேரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஷாலினி வந்து கணவர் காலில் விழுந்து கும்பிட்டாரு. உடனே வந்து ஷாலினியை அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு நீ காலில் அவ்வளோக்கூடாதுமா, நான் தான் காலில் அவ்வளோன்னு சொல்லி அப்படிலாம் போனார். அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு அந்த வீடியோ. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய இருக்க நண்பர்களுக்காகவும் ரொம்ப ஒரு அன்பால கவரக்கூடியவர் அஜித். அதனாலதான் அவர் ஒவ்வொரு துறையிலையும் இந்த ஒரு வெற்றியை பெற முடிகிறது. அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், அஜித் ரசிகர்கள் ரொம்ப ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அடுத்த படம். அந்த படத்தை வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாரு. இந்த படத்தை தயாரிக்க போறது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான். ஏன்னா அவர் வந்து அஜித்தினுடைய தீவிர ரசிகர். அவர் வந்து நிறைய படங்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க லாஸ்ட் படமா இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படத்தை கூட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் அவர் தான் வாங்கியிருந்தாரு. அவர் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் மியூசிக் பண்றாரு. இதை தாண்டி வந்து படத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள இருக்க போறாங்க. அஜித்தினுடைய ஃபேவரட் நடிகர்கள் உள்ள இருக்காங்க. ஸோ படத்தினுடைய ஷூட்டிங் அண்ட் பூஜை எல்லாமே நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் தொடங்கப்படுங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஸோ நவம்பர் மாதம் தொடங்கப்படுற ஷூட் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதிகபட்சம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கோட முடிச்சிடுறாங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு பேட்ச் ஒர்க்லாம் பார்த்துட்டு டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பிப்ரவரி எண்டு வந்து மீண்டும் தன்னுடைய கார் ரேஸ் பயணத்துக்கு கிளம்பிடுவார் அஜித். ஸோ அநேகமாக இந்த படத்தை வந்து அடுத்த ஓரிரு மாதங்களில் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த படத்தை கிளம்பிங்க இருக்காங்க. ஏற்கனவே குட் பேட் அக்லி கூட அப்படிதான் டேட்டை போட்டுட்டு தான் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல இந்த படத்துக்கும் ரிலீஸ் டேட்டை போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சப்போஸ் கொஞ்சம் ஏதாவது டெக்னிக்கலி இது மிஸ் ஆச்சுன்னா அது அப்படியே அஜித்தினுடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 டேட்டுக்குள்ள எப்படியாவது அஜித் படம் வந்துடும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்னைக்கும் லைம் லைட்ல தொடர்ந்து ரசிகர்கள் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய, பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் நல்ல ஒரு கார் ரேசராகவும் அஜித் இருந்துட்டு இருக்கார். இந்த நிலைமை அப்படியே தொடருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதோட இப்போ வந்து அவர் துபாயிலையும் ஒரு வீடு வாங்கிட்டாரு. ஸோ அந்த வீட்டில் தான் அவர் தனியா குக் பண்ணி சாப்பிட்டுட்டு தன்னுடைய ஆம்பிஷன் இருக்கக்கூடிய கார் ரேஸு, புது ஃபார்முலா காசை பார்க்கறது, அங்கே ப்ராக்டிஸ் பண்றது, இதிலே தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. ஸோ மனைவி மகனை குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நேராக துபாய் வர சொல்லிடுறாரு. இல்லைன்னா அவர் கிளம்பி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இனிமே அஜித் வந்து இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லையும் மாறி மாறி இருக்க போறாருங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ அஜித் ரசிகர்கள் நிச்சயமா இனிமேல் படம் பண்ண மாட்டாரோ, ஒட்டுமொத்தமா ஒதுக்கிடுவாருங்கிற ஒரு கவலை கண்டிப்பா வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு படம் ஏகேவோட ட்ரீட் இருக்கும் ரசிகர்களுக்குங்கிற சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.